ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பி அன் எக்ஸாம்பிள். ஸோ இன்னைக்கு எங்களோட வீக் த்ரீயோட ரிவ்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பி அன் எக்ஸாம்பிள். இந்த 30 days மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்குள்ள இருக்கிற சூப்பர் பவர்ஸ், எங்களோட வாய்ஸ், எங்களோட கம்யூனிகேஷன், எங்களோட ஃபேஷியல் இதெல்லாமே எவ்வளோ முக்கியம்ன்றதை லாஸ்ட் வீக் நீங்க கவனிச்சிருப்பீங்க. மைண்ட்ஃபுல்னஸா நாங்க ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்றோம். அது வந்து நாங்க பெர்ஃபெக்ட்ன்றத சொல்றதுக்காகவோ அல்லாட்டி இந்த மாதிரி நாங்க பெஸ்டா கம்யூனிகேட் பண்றது ஒருத்தரை பெர்ஃபெக்டா காட்டணும்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்ல நாங்க இருக்கிறோம்ன்றதை நாங்க உறுதிப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு அதை சொல்றதுக்காகவும் ஒருத்தர் எங்களோட பேசிட்டு இருக்கும்போது நாங்க ஃபோனை ஸ்க்ரோல் பண்றதோ அல்லாட்டி வேற யாரையோட கழிச்சிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி இல்லாம ஃபுல் ஃபோக்கஸையும் ஃபுல் அட்டென்ஷனையும் அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து நாங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கு மைண்ட்ஃபுல்னஸ் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது சில தேவையில்லாத பிரச்சனைகள், சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் இது மாதிரி எதுவுமே வராது. கான்ஃப்ளிக்ஸை நாங்க பாதி குறைக்கலாம். எங்களோட பெஸ்டான ப்ராக்டிசஸ் மூலம் நாங்க கான்ஃப்ளிக்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே நாங்க எங்களை அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட அட்டென்ஷனை நீங்க கொடுக்கறது மூலம் நீங்க உங்களையும் மதிக்கிறீங்க, அதே நேரம் மற்றவங்களையும் மதிக்கிறீங்க. அவங்களுக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்குறீங்க. அவங்களுக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்குரிய மரியாதை தண்டப்பாட்டிலேயே உங்களை வந்து சேரும். ஃபோக்கஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தா ஃபோக்கஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவரை நாங்க சரியா யூஸ் பண்ணினோம்டா எங்க லைஃப்ல நாங்க எவ்வளோ விஷயங்களை சாதிச்சுட்டு போகலாம், எவ்வளோ நல்ல விஷயங்களை நாங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அண்ட் இல்லாம எங்க ஃபோக்கஸை எங்க கோலை நோக்கி நாங்க செலுத்தும் பொழுது எங்களால யாரும் கஷ்டப்படையல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நாங்க உருவாக்கி கொள்ளலாம். எங்களோட முயற்சியை சரியான விதத்துல நாங்க செய்யும் பொழுது எப்பவும் எங்க ஃபோக்கஸ் மாறாம எங்க கோலை நோக்கி இருக்கும் பொழுது எல்லாருமே அவங்க அவங்க இலக்க அவங்க அவங்களுக்குரிய டைம்ல சரியான விதத்துல அடைவாங்க. எதுவுமே எனக்கு நடக்கல என்ற கவலை இல்லாம எங்களுடைய ஃபோக்கஸ்ல இருந்து நாங்க விலக கூடாது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜேர்னல் எடுத்துக்கொள்ளுங்க. நான் கேட்குற கேள்விக்கு டக் டக்குன்னு பதில் சொல்லுங்க. உங்களோட பதிலை உங்க ஜேர்னல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? இந்த லாஸ்ட் வீக்ல எப்ப நான் கூடுதலான ஃபோக்கஸோட இருந்தேன். ஸோ ஏதாச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம் அந்த டைம்ல வாவ் நான் வளமையை விட ஃபோக்கஸ்டா இருக்கிறேன், அவங்க கேட்குற கேள்விக்கு நான் டக்குன்னு பதில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? அப்படி உங்களுக்கு தோணி அது என்ன இடம், அது என்ன இன்சிடென்ட், அதை நீங்க உங்க ஜேர்னல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க ஃபோக்கஸ்ல இருந்து விலகுற மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு நடந்துச்சா? அதாவது சில நேரம் ஓகே எனக்கு ஒரு எக்ஸாம் நான் இன்னைக்கு படிக்க போறேன். ஸோ இந்த 1 hour நான் படிக்கத்தான் வேணும்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களை ஏதோ ஒண்ணு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுதா? உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்னு சொன்னேன். ஸோ அவங்கவங்க அவங்களுக்குரிய நீங்க உங்களோட வீக்கை யோசிச்சு நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் செய்யும்போது, அதாவது ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியல. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்திருந்தா அந்த நாள் என்ன? அந்த விடயம் என்ன? அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த லாஸ்ட் வீக்ல யாராவது ஒருத்தர் உங்க ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, வொர்க்லயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்க என்ன சொல்றது? ஒரு டீப்பான கனெக்ஷன் ஃபீல் பண்ணீங்களா? அதாவது அவங்கள நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்களோட ஒரே நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த லாஸ்ட் வீக்ல அவங்க உங்களுக்குரிய மரியாதையை தந்தாங்க. நீங்களும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட உங்களுக்குரிய அந்த உறவு ஒரு ஸ்மூத்தா இருந்துச்சு. இந்த மாதிரி லாஸ்ட் வீக்ல நீங்க யாராவது ஒருத்தரோட உங்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுதா? ஸோ அப்படி இருந்தா ஜேர்னல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லாஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சு அது நினைச்சு பெருமைப்படுறீங்களா? மைண்ட்ஃபுல்லா நீங்க பேசினீங்க. மைண்ட்ஃபுல்லா நான் அந்த டைம்ல நான் நடந்து கொண்டேன். அதாவது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வழமையா நான் கோவப்படுறேன். வழமையா என் பிஹேவியர் வித்தியாசமா இருக்குது. ஆனா இந்த லாஸ்ட் வீக்ல ஏதோ ஒரு சேஞ்ச். ஏதோ ஒன்று நான் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணினேன். ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா?
ஸோ அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த லாஸ்ட் வீக்ல ஏதோ ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட்டை நான் அடுத்த வீக்கும் நான் ட்ரை பண்ணணும். இந்த ஹேபிட் நல்லா இருக்கு, இந்த ஹேபிட்டை நான் என் லைஃப்ல கண்டினியூவா நான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில எழும்பினோன்னு ஹாஃப் அன் ஹவருக்கு நான் ஃபோன் பார்க்கல. அதே மாதிரி தூங்க போறதுக்கு முதல் நான் 1 ஹவருக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணல. ஸோ நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ஸோ இதை என் லைஃப் லாங் நான் கடைப்பிடிக்க போறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க? சேஞ்ச் பண்ணுனீங்க. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே. அண்ட் இன்னைய நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா டே 1ல இருந்து இந்த 3 வீக்ஸா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டே 21ம் கம்ப்ளீட்டடா கமெண்ட்ல டே 21 கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க 30 டேஸ் ப்ரோக்ராம்ல லாஸ்ட் வீக் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த செஷன் இது வரைக்கும் பார்க்கலன்னா டே 1ல இருந்து வீடியோஸ் நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு லைஃப் சேஞ்ச் கோலா நீங்க நினைச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அத உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யார் லைஃப்ல அவங்க ஹேபிட்ஸும் மாத்தினா நல்லா இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோஸை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி an எக்ஸாம்பிள்.